வணக்க மகளே. மைவி3 வழக்கு விசாரணை தற்போதோட நிலை என்ன? பணம் எப்போ கிடைக்கும்? சக்தி ஆனந்த் அவர்கள் பேட்டி அளிக்க போகிறாரு. எப்போ மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறாரு? ஸோ இந்த கம்பெனி நார்மல் இயல்பு நிலைக்கு எப்பொழுது திரும்பும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட மக்கள், அதாவது மைவி3 வாடிக்கையாளர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதில் தரும் விதமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இதுவரையும் சரியாக முறையில் கிடைக்கல. ஸோ அதாவது எம்டி சக்தி ஆனந்த் அவர்களாவது ஏதாவது ஒரு தகவல் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ தான் கொடுப்பார் அப்படின்றதையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தற்போது வழக்கு விசாரணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி பக்கம் தான் சாதகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் கம்பெனி மேலே இதுவரைக்கும் சொல்லப்படலை. ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நடத்த தகுதியானதாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது தீர்ப்பு மட்டும் தான் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சில காரணங்களால் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இந்த மைவி3 கம்பெனியானது தயாரிக்கிற பொருட்கள், அதாவது சேல்ஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே கரெக்டானது தானா, சரியானது தானா, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கான ஃபுல் அப்ரூவ்டு அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து கொடுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளார எம்டி சக்தி ஆனந்த் அவர்கள் நேரில் பேசுறதுக்காக நடவடிக்கை வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்களிடையே வந்து பேசினால் மட்டுமே மக்களுக்கான குழப்பங்கள் தீரும் அப்படின்றதுனால கண்டிப்பாக சக்தி ஆனந்த் அவர்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தற்போது வந்திருக்குங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 தினங்களுக்கு உள்ளாரே வந்து பேசிடுவார். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கு கன்ஃபார்ம், அந்த செக்கிங்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ நம்ம கம்பெனி மீண்டும் எப்போ திறக்கப்படும், ஸோ பணமானது எப்போ கொடுக்கப்படும் அப்படின்றது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 3-4 தினங்களுக்குள்ளே சொல்லிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நிச்சயமாக திறப்பாங்க. ஸோ அப்படி திறக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அளவுக்கு டிலே ஆகுது. ஏன்னா ஒரு டைம் ஒரு கம்பெனி மேலே ப்ராப்ளம் வரலாம். ஸோ மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா மக்களிடையே அதுக்கான நம்பிக்கை போயிடும் அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு டிலே ஆகினாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் தாமதமானாலும் இந்த கம்பெனி மேலே மறுபடியும் அந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது அப்படின்ட்டு உறுதியாக இருக்காங்க. ஸோ பணத்தை பொறுத்தளவுக்கு 100% எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்துடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பணத்தை வந்து நீங்கள் திரும்பி கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.